ரொம்ப நாளாக விநாயகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருந்தேன். ஸோ முற்பட்ட வெள்ளிக்கிழமை வந்து இந்த கனி மாலை போடுறதா நான் வந்து வேண்டியிருந்தேன். ஸோ அதனால் காலையிலே எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் லெமன்லாம் வாங்கிட்டு 32 வந்து கோர்த்துட்டு வர சொன்னார் ஐயர். ஸோ அதெல்லாம் கோர்த்துட்டு கோயிலுக்கு தான் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல லெமன் மாலை வந்து கோர்த்தங்காட்டி. அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச அந்த அப்பம், கார்த்திகை தீபத்துக்கெலாம் ஒரு அப்பம் வந்து சுடுவாங்க. ரொம்ப ஈஸி. அதை நான் வந்து செஞ்சுட்டு கொஞ்சமாக செஞ்சுட்டு கிளம்பிட்டேன். பக்கத்தில் போய் வெத்தலை பொரிச்சிட்டேன். எனக்கு கோயில் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. அதனால் 10 மினிட்ஸில் போயிட்டு வந்துடலாம். அன்னைக்கு வந்து மார்கழி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை, அதனால் விநாயகர் சூப்பராக வந்து இருந்தார். எல்லா லேடிஸும் வந்து பூவு தண்ணியெல்லாம் ஊற்றி செம்ம அழகாக இருந்தார். கார்த்திகை அப்பம் ரொம்ப ஈஸி. பச்சரிசி 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம், ஏலக்காய், சுக்கு, சோடா உப்பு, பழம் நல்லா பழுத்ததெல்லாம் போட்டு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்தால் சூப்பரான இந்த கார்த்திகை அப்பம் ரெடி.